ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல ஒரு முட்டை குழம்பு தான் நம்ம செய்ய போறோம். முட்டை குழம்பு நம்ம எப்பவுமே முழு முட்டையா அவிச்சு போட்டு செய்வோம். இல்லன்னா முட்டைய உடைச்சு ஊத்தி செய்வோம். இல்லன்னா முட்டைய ஆம்லேட் போட்டு செய்வோம். இல்ல முட்டைய பொரியல் பண்ணி கூட நம்ம செய்வோம். ஆனா இந்த மாதிரி டைப்ல நீங்க டிஃப்ரெண்ட்டா செஞ்சு பாருங்க. முட்டை குழம்பு வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். இது வந்து பரோட்டா, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். குழந்தைங்க எல்லாமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். வாங்க இத எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இந்த முட்டை கிரேவி செய்றதுக்கு நான் ஒரு 5 முட்டை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த 5 முட்டையும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல இந்த ஒவ்வொரு முட்டைகளா உடைச்சு ஊத்திக்கோங்க. நான் 5 முட்டையுமே இதில சேர்த்துக்கிட்டேன். இதோட 1 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கிண்ணம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். அப்போ வந்து முட்டை ஒட்டாமல் எடுக்க வருன்றதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி 2 வாட்டி இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பபுள்ஸ் எல்லாமே இறங்கிடும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க உள்ளார. இப்போ இந்த ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இப்போ இதுக்கும் மேலே நீங்கள் மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் சிம்மை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் இது நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டூத்பிக் எடுத்து இப்படி நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டாமல் வரும். இல்லை டூத்பிக் இல்லைனா ஒரு ஸ்பூன் இல்லை கத்தி கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ இது வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்துட்டு இப்போ இதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட் வச்சு இதை நான் அப்படியே எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், முட்டை அப்படியே அழகாக வந்துடுச்சு. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து எக் 65 எப்படி செய்வோமோ அதே மெத்தடு தான் இதுவும். இப்போ நான் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கொயர் ஸ்கொயராக வந்துடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுத்தது திருப்பி அதே கடாயை நான் வச்சுக்கிறேன். இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், 1/2 டீஸ்பூன் போல் முழு மிளகு சேர்த்து இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுத்ததுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு. எப்போவுமே வெங்காயத்தை விட தக்காளியோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சம அளவில் இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது வதங்கினதும் நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்ல ஒரு பேஸ்டாட்டம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்டாட்டம் இதை அரைக்கணும். இப்போ பாருங்கள்,
இந்த அளவுக்கு நல்லா அரைச்சா போதும். இப்போ இதை அரைச்சதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பெரிய வெங்காயத்திலே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும்ல, அந்த வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. இப்போது நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சப்பாத்திக்கு நான் செய்கிறது அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நீங்கள் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே முட்டையிலே கொஞ்சம் உப்பு இருக்குது. நம்ம அந்த பேஸ்ட் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது தனியாத்தூள் போதும். சப்போஸ் குழம்பு தூள் இல்லாதவங்க இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். சப்போஸ் இந்த 10 நிமிஷம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரலன்னா திருப்பியுமே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டைகளையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியுமே மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. அதே சமயம் இந்த முட்டையோட இந்த கிரேவியும் நல்லா கலந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்டைலில் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போவும் வைக்கிற முட்டை குழம்பு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நான் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.